இந்த செக்ஷன்ல எப்படி ரியாக்ட் ஆப்பை செட்டப் பண்ணி கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். என்னோட டெஸ்க்டாப் இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போறேன். பேர் வந்து ஃபுல் ஸ்டாக் ஆப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ விசுவல் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ண போறேன். ஓகே, ஸோ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நாம கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ண போறோம். டெஸ்க்டாப் ஃபுல் ஸ்டாக் ஆப் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் வந்து அந்த ஃபோல்டருக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இங்க நாம வந்து Vue.js யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Vue.js அப்படின்னா என்னன்னா, Vue.jsன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ Vue.js உடையது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க கைடுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி பாருங்க. ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது நாம இந்த Vue.js யூஸ் பண்ண போறோம். எதனாலனா இட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டர் அண்ட் லீனர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்கும். ரொம்ப குயிக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பில்டு டூல். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த Vue.js வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுது, என்ன ஜாவா ஸ்கிரிப்ட், என்ன டைப் ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்றது அப்படின்றது இங்க ஒரு டேபிள்ல கொடுத்துருக்காங்க. சரி, பார்த்தீங்கன்னா ரியாக்ட், வியூ, அதே மாதிரி டைப் ஸ்கிரிப்ட்லயும் அதே மாதிரி தான் ரியாக்ட், டைப் ஸ்கிரிப்ட். ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதை சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த Vue.js நம்ம ரியாக்ட் ஆப்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ண இந்த ஃபோல்டர் இங்க இருக்கு. இங்க போயிட்டு டெர்மினலை நான் ஓப்பன் பண்ண போறேன். நியூ டெர்மினல். ஸோ இப்போ நம்ம இந்த Vue.js நம்ம ப்ராஜெக்ட்குள்ள ஆட் பண்ணிக்க போறோம். அது எப்படின்னா இந்த மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணணும், npm அப்படின்னு சொல்லிட்டு. டேட்டஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா போதும். ems இது வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் தானே, நம்ம ஆல்ரெடி பேக் எண்ட்ல வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இது ஃப்ரண்ட் எண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் நான் கொடுக்குறேன். இங்க கேட்கும் நீட் டு ஸ்டோர் த ஃபாலோயிங் பேக்கேஜஸ். ஸோ இதுதான் வெர்ஷன் 5.5.5 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அதாவது எஸ்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா இப்போ என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கும். நாம இதுல ரியாக்டை வந்து செலக்ட் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த ஆரோ கீ யூஸ் பண்ணி செலக்ட் பண்ண போறோம். வெனிலா நம்ம யூஸ் பண்ண போறதில்ல, நமக்கு தேவை ரியாக்ட். ஸோ அதை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் என்ன வேரியன்ட்னு கேட்குது. இதுல டைப் ஸ்கிரிப்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜாவா ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆயிடுச்சு. என்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ எஸ், இது சக்சஸ் ஆயிடுச்சு. ரியாக்ட் பிளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் Vue.jsக்கு நம்ம செலக்ட் பண்ணோம், அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த 3 கமாண்ட்ஸை வந்து ரன் பண்ணணும் ஒன் பை ஒன்னா. ஓகே, இப்போ நாம கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் ems ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய்க்கணும். இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கோம். இப்போ போயிட்டு இந்த செகண்ட் கமாண்ட் npm install அதை கொடுக்கணும். npm install. இப்போ இந்த npm வந்து இன்ஸ்டால் ஆகும். இதெல்லாம் பண்ணணும், இந்த npm கமாண்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா Node.js தேவை. ஸோ Node.js நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்க ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி Node.js இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. npm தனியாக இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நோடு இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அதுலேயே வந்து npm இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இப்போ npm ரன் தேவ் இந்த 3வது கமாண்டும் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா இங்க வீட் வெர்ஷன் வந்து 5.4.10 சுபடி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுதான் நம்மளோட URL http localhost 5173. ஓகேவா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நீங்க பாருங்க நம்மளோட லோக்கல் ஆப் இப்போ ரன் ஆகுது. வீட் பிளஸ் ரியாக்ட் இதுதான் டிஃபால்ட் பேஜ் நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்.
இப்போ நம்ம இந்த இஎம்எஸ் ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள போய் பார்க்கணும். இதுதான் வந்து ஒரு ஃபோல்டர் நோட் மாடியூல்ஸ். இதுல தான் நம்மளுடைய லைப்ரரிஸ் டிபெண்டன்சிஸ் எல்லாமே இந்த நோட்ல ஆட் ஆயிருக்கும். ஸோ எல்லாம் ப்ராப்பராக ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணி இந்த கமெண்ட்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர்லாம் கிரியேட் ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ இதுதான் வீக் ஜேஎஸ் உடைய கான்ஃபிக் ஃபைல். ஸோ இந்த மாதிரி பேக்கேஜ் இண்டெக்ஸ் டாட் HTML இந்த மாதிரி நிறைய இருக்கும். சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளை வந்து டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குள்ள ஆப் ஜேஎஸ் இண்டெக்ஸ் மெயின் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ இந்த 5173 இந்த போர்ட் நம்பரை நம்ம வேற போர்ட் நம்பர் கொடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த வீக் கான்ஃபிக் ஜேஎஸ் இருக்கா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்மளோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போகிறோம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்னா சர்வர் போர்ட். இப்போ போர்ட் நம்பரை இங்கே 5173 இருக்கா. நமக்கு தேவையான போர்ட் நம்பரை ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே இப்போ வந்து 3000 சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் நம்ம போர்ட் நம்பராக யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சேவ் கொடுத்துருங்க. இங்கே சேவ் ஆகிடும். இப்போ போயிட்டு அந்த பேஜில் வெப் பேஜில் நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம போர்ட் நம்பரை மாற்றிட்டோம். ஸோ இப்போ என்னன்னு கொடுத்துருக்கோம் 3000. இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இந்த போர்ட் நம்பர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம டிஃபால்ட் பேஜ். நம்ம ஆப் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷனில் ஒன் பை ஒன்னாக நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஆப்பை கிரியேட் பண்ணி நாம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேக் எண்ட் ஸ்ப்ரிங் பூட்டோட பேக் எண்ட் அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணி எப்படி பண்ணுறது, ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த செக்ஷனில் ஒரு ரியாக்ட் ஆப் அதனுடைய ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பேசிக்காக பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விட் ஜேஎஸ் அதோடைய கான்ஃபிக் ஜேஎஸ். இங்கே தான் நம்ம வந்து இந்த சர்வர் போர்ட் நம்பர் ஸோ இதெல்லாம் கொடுப்போம். ஸோ ப்ளக்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட். ஸோ இந்த மாதிரி சில ப்ளக்கின்ஸ் சில கான்ஃபிகரேஷன்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த விட் கான்ஃபிகில் வந்து நம்ம பண்ணலாம். இது பேக்கேஜ் டாட் ஜேசன். இங்கே என்ன இருக்குன்னா வெர்ஷன்ஸ் டிபெண்டன்சிஸ் ஸ்கிரிப்ட்ஸு. அதாவது இப்போ நம்ம ரியாக்ட் யூஸ் பண்ணுறோம், அதோட வெர்ஷன் என்ன, ரியாக்ட் டாம் அதோட வெர்ஷன் என்ன, என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்குது, இப்போ டெவலப்மெண்ட்டு பில்டு லிண்ட் ப்ரிவ்யூ. ஸோ அது சம்மந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன் எல்லாம் இந்த ஜேசன் ஃபைலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நேம் இஎம்எஸ் ஃப்ரண்ட் எண்ட் வெர்ஷன் டைப் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இப்போ இண்டெக்ஸ் டாட் HTML நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதுதான் வந்து நம்ம வெப் பேஜில் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இந்த பேஜ். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் டாட் HTML அங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த பேஜை ரெண்டர் பண்ணி கொண்டு வரதே இண்டெக்ஸ் டாட் HTML தான். ஸோ இதுக்குள்ளே நம்ம இண்டெக்ஸ் டாட் HTMLக்குள்ளே பார்த்தோன்னா இப்போ இங்கே இந்த மாடியூல் டைப் கொடுத்து சோர்ஸ் கொடுத்துருக்காங்க மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் டாட் HTML இந்த மெயினை கால் பண்ணி ரெண்டர் பண்ணும். அதாவது இப்போ நம்ம சோர்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி ரூட்னு கொடுத்து ரெண்டர் கொடுப்பாங்க. எதை ரெண்டர் பண்ணுவாங்கன்னா ஆப் ஆப் காம்பனண்ட். ஆப்புன்றது இங்கே இருக்குது. ஸோ அந்த நம்ம பார்த்த அந்த பேஜ் வந்து எங்கேருந்து வருதுன்னா இந்த லோகோ எல்லாமே இங்கேருந்து தான் வருது. இண்டெக்ஸ் டாட் HTML அதிலேருந்து மெயின்லேருந்து ஆப் காம்பனண்ட். இந்த சோர்ஸ்ன்ற ஃபோல்டர் இங்கே தான் வந்து இதுக்குள்ளே தான் நம்ம எல்லா டெவலப்மெண்ட்டும் காம்பனன்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே இங்கே தான் எழுத போகிறோம். அப்புறம் நோட் மாடியூல்ஸ். இதில் நம்மளுக்கு தேவையான எப்படி சொல்கிறது லைப்ரரிஸ் டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட் மாடியூல்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம என்பிஎம்லாம் கொடுத்து ஒரு சில கமெண்ட்லாம் கொடுத்து க்ரியேட் பண்ணோம்ல. ஸோ அது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சி அப்படின்னா இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும் நோட் மாடியூல்ஸ். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதை எப்படி ரெண்டர் பண்ணுறது, வெப் ஆப்பில் ப்ரௌசரில் எப்படி காட்டுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சோர்ஸ்குள்ளே நான் போயிட்டு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன்.
ஸோ ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஹலோ வேர்ல்டு. இதுக்குள்ள ஜஸ்ட் ரிட்டன் ஒரு ஹெட் வச்சுக்கலாம். ஸோ இதை ஷோ பண்ண போகிறோம். ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அந்த பேஜில் ஷோ பண்ண போகிறோம். இங்கே நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் தேவை. டிஃபால்ட் ஹலோ வேர்ல்டு, அவ்வளோதான். இப்போது இந்த ஆப் இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் ஆப்குள்ள ரிட்டன் இருக்கா, இந்த இடத்துல நம்ம காம்பனண்ட்டை கால் பண்ணணும். இந்த காம்பனண்ட் எப்படி நம்ம கால் பண்ணுவோம்னா, நம்ம கிரியேட் பண்ணோம்ல ஹலோ வேர்ல்ட் காம்பனண்ட், ஸோ அதை எப்படி நம்ம கால் பண்ணிக்கணும். ஓகே, கால் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இதெல்லாம் தேவையே கிடையாது, நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் ஆப்னு இருக்கு. இப்போது நாம் இந்த ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம். அதில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு காமின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கும். இதை app.jsxல கால் பண்ணணும். இந்த காம்பனண்ட்டை எப்படி கால் பண்ணுவோன்னா இந்த மாதிரி தான். இந்த காம்பனண்ட் ஃபைலுடைய நேம் ஹலோ வேர்ல்டு. ஓகே, அதை இங்கே இம்போர்ட் பண்ணிடணும் ஃப்ரம் ./hello world. இப்போது இந்த சிஎஸ்எஸ் இப்போதைக்கு நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை. ஒரு index.css இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. அப்டேட் ப்ரௌசரில் போய் செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிட்ட ஹலோ வேர்ல்டு காம்பனண்ட்டில் நம்ம எழுதின அந்த ஹலோ வேர்ல்டு அது பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த டிஃபால்ட் அது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு சாம்பிள். இப்போது நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ டீபக்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, வெப் ஆப்ஸில் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்ட்னு இருக்கும். அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸு, கன்சோலு, ஏதாவது ப்ராப்ளம் எரர் அது மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போது நம்மளுக்கு ஒரு ப்ளகின் தேவை. ரியாக்ட் யூஸ் பண்ணுறதுனால ரியாக்ட் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளகின் இருக்குது. அது நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேஜுக்கு கூட்டு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஃபார் குரோம். ஸோ இதுதான் அந்த ப்ளகின் ரியாக்ட் டெவலப்பர் டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ டீபக்கிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட் டு குரோம் கொடுத்துருங்க, ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. ஹேஸ் பீன் ஆடட். ஓகே, இப்போது இந்த ப்ளகின் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதை அப்படி எடுத்துப்போம். மறுபடியும் இந்த பேஜை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இப்போது இங்கே 2 அடிஷ்னலாக டேப் ஆட் ஆகிருக்கும். ஒன்று காம்பனன்ட்ஸ், இன்னொன்று ப்ரொஃபைல். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம அந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அந்த எக்ஸ்டென்ஷன் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இது 2ம் அடிஷ்னலாக வரும். இது எதுக்குன்னா நம்ம ரியாக்ட் ஆப்பை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணோம், ஆப் கீழே வந்து ஒரு காம்பனண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணோம் ஹலோ வேர்ல்டு. ஸோ அதை வந்து இந்த காம்பனண்ட்ஸ்குள்ளே இது காட்டுது. ஸோ இதெல்லாம் வந்து டீபக்கிங் பர்பஸ்க்காக நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஆட் பண்ணணும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷனில் அடுத்த கண்டென்ட் என்னன்றதை பார்க்கலாம்.